சீதை வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ராமர் ஒய்ஃபு ராவணன் தூக்கி பண்ணுவேன். ஆனால் எங்கள் நாடகம் அப்படி இல்லை. இலங்கேஸ்வரனில் வந்து சீதை ராவணனுடைய மகள். 52 பேர் இருக்கும் யூனிட்டில். ஒரு 10 பேர் தான் சீன் செட் ஆளுங்க. ஆனால் 42 பேர் ஒர்க் பண்ணணும் நடிகர் திருப்பி போலீஸ் வரமடைக்கான். என்ன யார் என்ன சொல்கிறான்? ஒட்டிய தொடரா தொடர்ந்தா சில்வர் தட்டு கரண்டி ஹரியா என்ன வேணும் சார் போனோம். யார் உங்களுக்கு ஓட்டு கேட்க மாட்டேங்கிறீங்களா? பாலசிதார்த்து போனால் ஐ வில் சே டைம் வில் கம் இங்கிலீஷில் சொல்லிட்டு வேணா காஃபி சாப்பிட்டு போறியா ஒரு மரியாதையாக துரத்துவார். இவர் கொஞ்சம் விரட்டி துரத்துவார். அவ்வளோ வித்தியாசம். பாக்கிய வச்சுட்டு மாண்டேரு தனியாக வந்துட்டார். அவரை போய் ட்ரை பண்ணி ஏன்னா நீ எல்லாம் அட்டெண்டர் கட்டு போனால் ஆல்ரெடி இருக்காமல்ல, அதனால் அங்கே போகணும். நல்ல ஐடியா சொல்லிட்டு அப்படி தேடி அதுவும் அவையில் விடுறான் பக்கத்தில். அங்கே விக்ராந்த் பிரேஸில் போனால் பாண்டியா இருக்காரு. முதல் சினிமாக்குள்ளே வாய்ப்பு தேடி வரும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வரணும் அப்படிங்கும்போது நிறைய இடங்கள் அலைஞ்சிருப்பீங்கல்ல. அப்போ உங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் அண்ட் அதே மாதிரியே கடைசியாக நம்ம பாண்டியராஜ் சார்கிட்ட வந்து கிடைச்சவொடனே உங்களுக்கு இருந்த அந்த சந்தோஷம் அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது ட்ராமாலேருந்து நான் வந்து கிட்டத்தட்ட 800-1000 ட்ராமா கிட்ட நடிச்சிருக்கேன். 1000 ட்ராமா? ஆமாம். கிட்டத்தட்ட 6 வருஷம் நடித்தேன், 5 வருஷம் நடித்தேன். அதே அப்போ டெய்லியும் இருக்குமா சார்? டெய்லினா 20 நாள் ட்ராமா தான், 25 நாள் ட்ராமா தான். 5 நாள் கூட கேப் இருக்காது. அது சில ஊருங்களில் போனால் அந்த அப்போல்லாம் பொருட்காட்சி நடக்கும் எல்லா ஊருங்கள்லையும். அங்கெல்லாம் போனால் 6 மணிக்கு ஷோ ஒன்று, நைட் ஷோ ஒன்று போடுவாங்க. 2 ஷோ போடுவாங்க ட்ராமாவே. 2 நாடகம் போடுவாங்க. அப்புறம் சில நேரத்தில் இந்த க்ளோஸ் தியேட்டர்னா காலையில் 10 மணி ட்ராமா போடுவாங்க. அந்த மாதிரி நடக்கும் நாடகங்கள். அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது நாடகம் நடிச்சிட்டு இருக்கும்போது என்னன்னா ஒரு பீரியட் வந்து நம்ம வந்து ஏஜ் மாறுது இல்லை, அதுக்கப்புறம் குழந்தை நடிச்சது தேவைப்படாது இல்லை, அப்படி மாறிடும். சில நேரத்தில் அப்படி ஆகிடும். அப்படி நாடகம் நடித்து முடித்த பிறகு சினிமாக்கள் அப்படி சுவிட்ச் ஆக முடியல நம்மளால். அப்புறம் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருப்போம், அது வேறு விஷயம். அப்புறமா என்ன பண்ண சரி சங்கராலயான ஒரு ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்தோம். என் கோபுரத்தை ஒருத்தர் சோபனசன் இருக்கார், எங்கள் அண்ணன் ஒருத்தர் முரளிதரன் ஒருத்தர். அவன் தான் எங்களுக்கு ட்ராமாலாம் சொல்லிக் கொடுப்பான். எப்படி நடிக்கிறது, எப்படி பேசுறது, எப்படி பாடுறது. யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உடனே இந்த மாதிரி சேவரு பார்த்தா ஒரு ஸ்க்ரீனை ஒன்று கட்டி நடிக்கடா அப்படிமானோம் நாங்கள் நடிக்கும். அப்படி தான் நாடகம் பழக்கம், நடிப்பே எங்களுக்கு பழக்கம் தான். அவர் தான் எங்களுக்கு குருன்னா குரு அவர் தான். எல்லாம் சொல்லிக் கொடுப்பான். திடீர்னு பாம்பே ஓடிடுவான். வீட்டில் அடிச்சாங்கன்னா பாம்பே ஓடிடுவான். அவனை ஓட்டுக்கு ஒரு நாள் கழிச்சு வருவான். வந்துட்டு ராஜ் கபூர் தெரியுமா உனக்கு அப்படி நம்மள அவர் மிரட்டுவார். மேரா நம் அந்த பாட்டு கேட்டிருக்காரு. மேரா நாம் ஜிஸ் தேஷ்மி கங்கா பக்தி அப்படி நாங்கள் அப்படியே பாய் திறந்து பார்த்து என்னமா அண்ணன் சொல்கிறாரு அப்படி அந்த மாதிரிலாம் பழகி அப்படிலாம் ட்ராமா போட்டுருந்தோம். அப்போ எம்கே தியாகராஜரோட பொண்ணு எதிரில் இருக்குது, லக்ஷ்மின்னு பேர் அவளுக்கு. அவளை எங்கள் ட்ராமா நடிக்க வச்சோம். எப்படி ட்ராமானா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ட்ராமாலாம் கிடையாது. எங்கள் வீட்லேயே நாங்கள் அது ஒரு கதை இருக்குது. எங்கள் அம்மா வந்து சீன் செட்லாம் வாடகைக்கு விடுவாங்க. அப்படி தான் மனோர் ட்ரூப்பில் நான் சேர்ந்தது ஃபஸ்ட்டு சின்ன வயசில். சீன் செட்டில் எங்கள் சொந்தக்காரங்களாம் குமரன் நாயெல்லாம் இருக்காங்களாம், சீன் செட் எடுத்து வாடகைக்கு விடுவாங்க. ட்ராமாக்கள் நடத்துல அவங்களாம் வாடகை விடுவாங்க. அப்போ மனோர் சார் அவர் பெரிய ட்ராமா, 2 லாரி சாமான் போவோம் அவருக்கு. அவர் தான் சினிமா முதல் மேடையில் யானையெல்லாம் வர வச்சார் தெரியுங்களா. ஆனால் டூப் யானை அது. ஆனால் உண்மையான யானை வந்து கோட்டையெல்லாம் இட்டிக்கும், கல்லெல்லாம் அப்படி தள்ள விடும். அதெல்லாம் யாரும் அண்டர் வாட்டர் ஷாட் காட்டுவோம் நாங்கள். ஆமாம், ஸ்டேஜ் ட்ராமாவில் தண்ணியில் பேழையில் சீதை வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ராமர் ஒய்ஃபு ராவணன் தூக்கி பண்ணுவேன். ஆனால் எங்கள் நாடகம் அப்படி இல்லை. இலங்கேஸ்வரனில் வந்து சீதை ராவணனுடைய மகள். வில்லிபுத்தரை யாரோ ஒருத்தர் எழுதின ராமாயணம் அது அப்படி தான் இருக்கும். அதை தான் நாங்கள் எடுத்தோம். இலங்கேஸ்வரன் கெட்டவங்க கிடையாது. அவன் மகள் பிறந்த உடனே என்ன சொல்லிட்டாங்க, இப்போ இருந்தால் அவன் ஆட்சி அழிஞ்சிரும் அப்படின்னு ஒன்று ஒரு பேழையில் வச்சு தண்ணியில் விட்டுருவார். அந்த பேழை தண்ணி தான் போய் சேத்துல போச்சு தான் ஜனக மகாராஜா ஏறு விடும்போது பேழையில் தான் குழந்தை கிடைக்கும். இது யாருக்காவது தெரியுமா ஹிஸ்ட்ரி? அதான் உண்மை. உண்மையிலே பேழையில் தான் சீதா கிடச்சி ராமாயணத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி யாருக்கும் இல்லையே. அவர் தான் எழுத வில்லிபுத்தர் ராமாயணம் தான் எழுதுறாங்க. அப்படி நாடகம் அண்டர் வாட்டர் ஷாட்டு அந்த பேழை கூட நீந்தின்னு போவாங்க ஃபாலோ பண்ணின்னு. அதெல்லாம் எப்படி சார்? அதெல்லாம் எடுத்துனோம். அதெல்லாம் நான் காட்டுவோம். அட்டி கிளாப்ஸ் தான் தியேட்டரில். நாடகத்தில் நாங்கள் காமிச்சோன்னு அட்டி கிளாப்ஸ். ஏன்னா அப்படி அண்டர் வாட்டர் ஷாட் அட்டி. ஆனால் கீழே உட்காந்து நாங்கள் தான் ஸ்க்ரீனில் அப்படி ஆட்டி கிடப்போம். தண்ணி ப்ளூ ஸ்க்ரீன் நெட்டு போட்டுட்டு ப்ளூ லைட்டு போட்டு அப்படி கம்பியில் கட்டி தொங்க விடுவாங்க. நாங்கள் கீழே படுத்துடுவோம். எல்லா வேலையும் செய்யணும். 52 பேர் இருப்போம் யூனிட்டில். ஒரு 10 பேர் தான் சீன் செட் ஆளுங்க. ஆனால் 42 பேர் ஒர்க் பண்ணணும் நடிகர்கள் அத்தனை பேரும். அதனால தான் அப்படி லைட் ஆஃப் லைட் ஆன சீன் மாறும். மனோர் ஸ்டாப் ட்ராமா தான் அது. அதுக்கு முதல்ல ஒருத்தர் பண்ணியிருந்தார், நவாப் TS ராஜமாணிக்கன். அவர் இதே மாதிரி பண்ணுவார். இந்த மாதிரி நாடகத்தை ஒரு செகண்டில் மாற்றுற சீனு. அதான் அப்படி அவர்கிட்டயும் எங்கள் அண்ணன் போய் நடிச்சுட்டு வந்துட்டான். சரி, அந்த மூவி
அப்படி முடிஞ்ச உடனே அப்புறம் நான் அப்போ சங்கர ட்ராமா நடத்தோம். அப்போ என்னென்னா ஸ்டேஜில் ட்ராமா போட்டால் தான் எங்களை கூப்பிடுவாங்க யாராவது. அப்புறம் ஸ்டேஜில் ட்ராமா போடுவோம். நாங்கள் போடுற ட்ராமாலாம் பார்த்தா அப்படியே வித்தியாசமாக அப்படியே இலக்கணமின்றி இலக்கியமானவள் வான்முகில் மீசில் இருக்கும் புல்மேட்டு லட்சம் அப்படியே ஒரு கவினை வச்சு அப்படியே தமிழை கொண்டு உள்ளே இறக்குவோம். எவன் உள்ளே பார்க்குறான் ட்ராமாவை. அப்போ என்னன்னா அப்போ எஸ்வி சேகர், கிரேசி மோகன் அவங்களாம் போட்டு கலக்குறாங்க. மௌலி ஸ்டேஜ்னா மௌலினா ஹவுஸ்ஃபுல். அப்போல்லாம் அவர் தான் தனி ஒரு மனிதன் அப்படிலாம் பண்ணுவார். அப்படி நம்ம ஏன் கொடுப்பான் சான்ஸ்? சபாவில் கொடுப்பானா? ஒருத்தன் கொடுக்க மாட்டோம். நாங்கள் ஃபுல்லாக இருக்கிற கவாச்சு வேலை செஞ்சுட்டு இருப்போம். எல்லாத்தையும் சம்பளத்தில் கூட போட்டு ட்ராமாவில் முடிச்சுட்டு ஒன்று வீட்டுக்கு போவோம். ஒன்றும் கிடையாது. ஆள் வர சபாவுக்கு புக் பண்ண மாட்டாங்க. சபா வந்து புக் பண்ணணும் எங்கள் ட்ராமா பார்த்து. ஒருத்தனும் புக் பண்ண மாட்டான். அப்படி தான் எங்கள் வாழ்க்கையே போச்சு. கடைசி வரைக்கும் ஒன்று கூட தேர்ந்து கிடையாது எங்கள் லைஃப்பில். ரெண்டாலும் ட்ராமா நடக்கும். ட்ராமா நடந்து முடிஞ்சு நல்லா சொல்லுவோம், சக்ஸஸ் ஆகணும் ட்ராமா, இந்த சபா புக் ஆகிருண்டா. எப்படி சொல்கிறேன்? ஒருத்தனாவது எழுந்து வெளியே போனான் ஆடியன்ஸு அப்படியே உட்காந்துருக்கான் பாரு அப்படின்னு. ஆமாம் கரெக்டு. அவ்வளோ பேர் சொந்தக்காரங்க. பஸ்ஸு காசு நம்ம தான் கொடுக்கணும். எப்படா போவானுங்க அவனுக்கு? பொட்டியில் போயிட்டுருக்கோம். போலீஸ்காரன் மடைட்டான். என்னது யார் நீ? இல்லை சொல்கிறான், பொட்டியை திறடா. திறந்தா சில்வர் தட்டு, கரண்டி. ஆஹா பசங்க எங்கே ஆட்டையை போட்டு வராங்க. பிடிச்சாங்க. சார் நாங்கள் ட்ராமா டைரக்டர் சார். நாங்கள் டைரக்டரா? உங்கள் மூஞ்சை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. நீங்கள் வேணா வந்து இப்போ தான் ட்ராமா போட்டு வரீங்களா? வாங்க பார்த்தா அங்கே ஒரு போஸ்டர் ஒன்று இருந்துச்சு. நாங்களே விட்டுவோம் நைட்டில். அது பாருங்கள், இதான் சோமனச்சந்திரன், இதான் ரமேஷ். அப்படிலாம் காட்டி தப்பிச்சு வந்துருக்கோம். அப்படி எங்களுக்கு நாடகம் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. அப்போ இப்படி நாடகம் போட்டு வாழ்க்கையை ஓடிட்டுருக்குது. என்னடா பண்ணுறது யோசிக்கும்போது அப்போ என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பாரதி ராஜா அப்படியே கலக்கிறார். 16 வயது வருது. பாரதி ராஜா சூப்பராக பெரிய பெரிய ஹீரோஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த பக்கம் பாலச்சந்தர். இவங்க 2 பேரும் பிடிச்சாதான் நம்ம சினிமாவில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சைக்கிள் எடுத்துன்னு கோடம்பாக்கத்துலேருந்து நேராக எல்எம்என் காலனி, அவர் பாரதியார் விடாங்க, அது விட்டா வாரன் ரோடு பாலச்சந்தர். டெய்லி போயிட்டு வரும். ஒரு 3 மாதத்துக்கு பார்த்து ஒரு தடவை போனால் ஒரு தடவை பார்ப்போம். அவ்வளோதான். 3 மாதம் போனோம்னா ஒரு தடவை பார்ப்போம். ஏன்னா அவங்க எப்போ போகிறாங்க நமக்கு தெரியாது. டைம் நமக்கு இந்த சினிமா வந்தப்போ தான் டைமிங்லாம் தெரியும், எப்போ போவாங்க வருவாங்கன்னு. அங்கே யாரும் சொல்லவும் மாட்டாங்க. முதல்ல வாட்ச்மேனை வெட்டிட்டு உள்ள விட மாட்டான். அதெல்லாம் மிஞ்சி அவனை பார்த்து அவனை டீக்கெல்லாம் வாங்க தூரமாக அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போனோம். இப்போ பாரதியார் பாப்பா திடீர்னு பார்த்து, நாயா என்ன படம் சார்? மாதிரி நடிக்கிறச்சா? அடுத்த படத்தில் வந்து பாரு அப்படின்னு போயிடுவார். அப்போ எப்படி இருக்கும் உனக்கு மனசு? இல்லை சார், இப்போயாவது இந்த இன்ஸ்டாகிராம் அதுன்னு காண்டாக்ட் பண்ணுறாங்க, ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. அப்போல்லாம் நேராக தான் கேட்கணும், நேராக போட்டத்தை காட்டணும். சொன்ன உடனே எங்களுக்கு அப்படி மடை தீர்ந்து ஆடு அடுத்த படத்துக்கு வாடான்ட்டாரு. ஆஹா நம்ம அடுத்து ஹீரோடா, பிரச்சனையே கிடையாது, அவர் சொல்லிட்டாரா. என்ன பாண்டியன் ஹீரோ எல்லாம் ஹீரோ நம்ம ஆக முடியாதா அப்படின்னு. அப்புறம் ஒரு 3 மாதம் சுற்றினே இருக்கும். அலையுள்ள ரிலீஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் சுற்றினே இருக்குன்னு பார்த்தா ஒரு நாள் அது மாதிரி பார்த்துட்டாரு. யாரியா என்ன வேணும் சார்? அது மாதிரி போனோம். யாரையா உங்களுக்கு ஓட்டுது கேட்க மாட்டேங்கிறீங்களா? அச்சு என்னடா இது இப்படி இப்படி வந்து. அப்புறம் பாலசிதார்த்து போனால் ஐ வில் சே டைம் வில் கம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிட்டு வேணா காஃபி சாப்பிட்டு போறியா ஒரு மரியாதையாக துரத்துவார். இவர் கொஞ்சம் விரட்டி துரத்தும். அவ்வளோ வித்தியாசம். அப்படி எப்படி சான்ஸ் கேட்குறது? அப்படி சான்ஸ் கேட்டு போகும்போது தான் எல்லையம்மன் கோயிலுக்கு போகிறேன். போனோடனே ஒருத்தர் இருக்கிறார் வெளியில். என்னையா என்னப்பா சார்? டைரக்டரை பார்க்கணும். 1 வருஷமாக வரேன் சார். சைக்கிளை தேய்ச்சி டயரை தேய்ச்சி போச்சேன். தனியாக இருக்கிறார். உள்ளே போவோம். ஆஹா தனியாக இருக்கிறார். பெரிய விஷயம். இப்படி சான்ஸ் கிடைக்காதே. ஏன்னா உள்ளே வேற போக சொல்லிட்டான். எப்படி உள்ளே வேற போக சொல்லிட்டானே? இங்கே துரத்துவாங்களே. ஆஹா நல்லா இந்த இப்போ உள்ளே போய் காலில் விழுந்து ரத்த கண்ணீர் வெடிச்சாவது சான்ஸ் வாங்கினேன்டா. ஏன்னா சந்திரபாபு எப்படி வாங்கினா தெரியுமா சான்ஸ் உங்களுக்கு? நடிகர் சந்திரபாபு எதுவுமே ஹிஸ்ட்ரி தெரியாமல் வாழ்க்கை ஓட்டுங்க எல்லாரும். சொல்லுங்கள் சார், தெரிஞ்சுக்கிறவங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஜேபி சந்திரபாபு ஆர்டிஸ்டாக தெரியுமா? நாகேஷ் முன்னாடி அவர் தான் நம்பர் 1 ஃபஸ்ட்டு. அவர் தான் ஜெயலலிதா ஸ்டைல் நார்மல் பிஸ்னஸ் ஸ்டைலாம் கொண்டாந்து அதை ஃபாலோ பண்ணி தான் நாகேஷ் வந்தார். அப்புறம் நாகேஷ் எக்ஸ்ட்ராண்டராக பண்ணிட்டார். அது வேறு விஷயம். சந்திரபாபு டைரக்டர், ஆக்டர், டைரக்டர், அது வேறு ரைட்டர். தட்டுக்கள் திரைப்படம் படம் எடுத்திருக்காரு. அவர் எப்படி சான்ஸ் வாங்கினாரா? ஜெமினி ஸ்டுடியோவில் ஜெமினி நேசன் தான் மேனேஜர், காஸ்டிங் டைரக்டர். இவர் போய் சான்ஸ் கேட்குறாரு. மூஞ்சிலாம் போய் அப்படி சொல்லிட்டாங்க. நீ கொடுக்கலாம் செத்துருவான்னாரு. போய் சாவி நீ சாக முடியாது நான் பார்த்துருவேன். விஷம் பாட்டில் எடுத்துன்னு போயிருக்காருமா. அங்கேயே குடிச்சார். அங்கேயே குடிச்சு தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றி அப்புறம் தான் ஒரு வேஷம் கொடுக்க ஆரம்பித்தான். இது நல்ல ஐடியாவாக இருக்கேன். உன்னை விட மாட்டேன். உன்னை அப்படி தூக்கி ஹாஸ்பிட்டல் அப்படி பண்ணி தூக்கி போட்டுருவோம். இல்லை அப்படி அந்த காலத்து மனிதர்கள் இருந்தாங்க. இப்போ விஷம் குடிச்சா என்ன கேஸ் வந்துடும், உன்னை தூக்கி ரோட்டில் விட்டு போயிடுவான். ஞாபகம் வச்சுக்கோ. நீ அந்த ட்ரெயின் அது மாதிரி நான் நினைக்கிறேன் மனசில். உள்ள அப்படி கதவை வந்து பார்க்குறேன். காரைக்குடி நாராயணன் உட்காந்துருக்காரு. கீழே அவர் ஆஃபீஸ், மேலே தான் பாரதிராஜா ஆஃபீஸ்.
கமா பையன் கவுத்துட்டான் நம்மள. என்னடா உள்ளே போய் என்ன பண்ணுறது என்னன்னு கேட்டார். இல்லை சார் நான் உங்களை பார்க்கணும். மேலே தான் பாரதி என்னையா பார்க்க சார் உங்களை தான் சார் பார்க்க வந்தேன். நான் விளையாடுறீங்க நீங்கள் எனக்கு காரை கொண்டாரு என்ன ஏன்னா அச்சாணி ஒரு படத்து தமிழக அரசு அவார்டெலாம் வாங்கியிருக்காரு மாதாவுன் கோயில் பாட்டெலாம். உங்களை தான் சார் பார்க்க வந்தேன். உங்ககிட்ட அஷ்டான சார் தான் சார் என்னுடைய வாழ்க்கை லட்சியமே அப்படின்னு. அவருக்கு தெரியும் நம்ம போய் சொல்கிறேன். அவருக்கு தெரியாதா? சரி உட்காரு என்ன விஷயம் அப்படின்னாரு. இந்த மாதிரி ட்ராமாக்கள் நிறைய போட்டுறேன் சார். உதவிகள்லாம் தேடி அலைஞ்சிட்டே இருக்கேன் சார். வழியே இல்லை சார். என்னென்ன ட்ராமா போட்டிங்கன்னு கதையை சொல்கிறேன். 2-3 ட்ராமா கதை சொன்னேன். பரவாயில்லையே சரி ஒன்று பண்ணுங்க நாளைக்கு ஸ்வாகத் ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்ட்டார். நாளைக்கே வாங்கிட்டார். இன்றைக்கே நாளைக்கு வாங்கிட்டு போனால் அசிஸ்டன்ட் ரைட்டர் அவர் உட்காந்துக்கிறார். 4-5 அசிஸ்டன்ட் உட்காந்துருக்காங்க. 4-5 டிஸ்கஷன் குரூப் உட்காந்துருக்கேன். நான் என் கோபுரத்தில் இருக்கார் மேனுவல் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கதையெல்லாம் எழுதுவார். அவரையும் கூப்பிட்டு போயிருந்தேன். உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒருத்தர் கேட்குறாரு இந்த மாதிரி வந்து அந்த காதலன் அந்த ஹீரோ எப்படி சார் அந்த பொண்ணை லவ் பண்ணான் அவன் எப்படி சார் லவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஒன்றும் புரியுது. ஹீரோ லவ் பண்ணி தான் கதையை சொன்னார் அவர். நீ எப்படி லவ் பண்ண ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கலாம் அப்படின்னு. இன்னொருத்தர் இந்த பாருங்க என்ன சொன்னாலும் வில்லன் எப்படி அவனை போய் முறைப்பான் ஹீரோ எப்படி முறைக்கலாம் ஹீரோ அதுக்கு லாஜிக் வேணாமா? என்னங்கடா அது கதையாக அதுதானடா ஹீரோ லவ் பண்ணால் இல்லை வில்லன் முறைச்சு கடை இவனுக்கு இப்படி பேசிக்கிறாங்க ஒன்றும் புரியல. அவர் என்ன பார்த்துனே காரை கண்டார். எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு நாள் ஆச்சு. மறுநாள் காலில் போனேன். அதே மாதிரி ஆரம்பித்தாங்க. மத்தியானம் கேப் விட்றேன் சார் எனக்கு இந்த டிஸ்கஷன்லாம் வராது. நீங்கள் கதையை சொல்லிட்டீங்களே நானும் மேனுவல் என் ஃப்ரெண்டு கூட வந்து கோபுரத்தில் பின்னாடி பால்கனி சின்னதாக ஒரு பால்கனி இருக்கும். கொஞ்சம் பேப்பர் பேனா கொடுங்க நாங்கள் உட்காந்துக்கிறேன். நான் ஃபுல்லாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி தரேன். அதை எடுத்து நீங்கள் பாருங்கள் படித்து பாருங்கள். பிடிச்ச சீனை எடுத்துங்க பிடிக்காத சீனை விட்டு எனக்கு நடுவில் சீன்லாம் சொல்ல வராது. மண்டையில் அந்த ஐடியாவை நம்ம வளரலையே. சரி கொடுத்துட்டாரு. கொடுத்தா ஒரு 3-4 நாள் ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி கையில் கொடுத்துட்டேன் மொத்தமாகவே. ஆமாம் அதுக்குள்ளே அங்கே டிஸ்கஸ் நடக்குது. ட்ராமாலாம் ஒரு நைட்டில் எழுதுவாங்க. இன்றைக்கி உட்காந்து நைட்டுக்கு கொண்டாந்து கொஞ்சம் இது வாங்கி கொடுத்து டீ எல்லாம் வாங்கி கொடுத்து பிளாஸ்டிக் கொடுத்தாலும் மறுநாள் காலையில் ட்ராமா ரெடி. அப்படி எழுதி கொடுத்துட்டேன்னா 3 நாள் எழுதி முடிச்சோன்னே பார்த்தார் படித்தார் சூப்பராக ஸ்கிரிப்ட்டு அவ்வளோதான். அப்புறம் பார்த்தா மறுநாள் டிஸ்கஷன் குரூப்பே இல்லை. நாங்கள் தான் குரூப்பே காலி. ஏன்னா ஃபுல்லாக எழுதி முடிச்சாச்சே உங்களுக்கு என்னென்ன தேவையில் இருக்குது லாஜிக்கோட. அப்புறம் அந்த ட்ராமாவை நாங்கள் என்ன பண்ணோம் அந்த ஸ்கிரிப்டை படமாக இருக்குன்னு ரொம்ப ட்ரை பண்ணோம். முதல் படம் வந்து தென்றலேவா நான் எழுத ஸ்கிரிப்டில் ஒன்று. அந்த தென்றலில் வந்து எஸ்வி சேகர் ஹீரோ, மனோஜ் சித்ரா, பாலையா டிஎஸ் பாலையான்னு நடிகர் இருந்தார்ல பாலையா, எஸ்வி சுப்பையா, எஸ்வி ரங்காராவ், ஜேபி சந்திரபாபு புரியுதுங்களா. இப்படி என்எஸ்கே அதுக்கு முன்னாடி ட்ரெண்டு அது முன்னாடி ட்ரெண்ட். இந்த காலகட்டத்தில் இருந்த ஆர்டிஸ்ட் மாதிரி இப்போ ஆர்டிஸ்டே கிடையாது புரியுதுங்களா. அதனால் கொஞ்சம் தேசம் அவங்க படங்கள்லாம் பாருங்கள். பாலியோட பொண்ணு மனோஜ் சித்ரா அவங்க தான் ஹீரோயின். அவங்க 2 பேரும் வந்தாச்சு. அருணாச்சல் ஸ்டுடியோ ஷூட்டிங். நாங்களாம் பயங்கர சந்தோஷம். ஷூட்டிங் போகிறோமே அசிஸ்டன்ட் ஆகிட்டோமே என்ன வாழ்க்கை என்ன இருக்குது ஆக்டர். ஆமாம் அப்படியே போகிறோம். நாம் போனோம் நேராக உள்ளே போனோன்னே படம் சார்ஜ் ஒருத்தந்தார். அவர் தான் கோஆர்டினேட்டர். அவர்கிட்ட போய் என்ன சார் ஐயா கொஞ்சம் மேலே சொல்லி கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன் பேசி டைலாக் காப்பி எழுதிட்டு அவர் கோஆர்டினேட்டர் நான் அப்போ தான் அசிஸ்டன்ட் அப்ரெண்டிஸ் நியாயமா எழுதிட்டு பேனா கொடுங்க அப்படி ஒன்றே மேனுவல் பிடிச்சி ரமேஷ் உனக்கு கொஞ்சமாக மூளைக்குதா ஒரு கோஆர்டினேட்டர் ஸ்டைலாக பேனை கேட்குறேன். சாரி கேட்கக்கூடாது அப்படி இன்னும் நம்மள மாதிரி நினச்சிட்டே அவங்களாம் பெரிய ஆளுங்க அவன். சார் சொன்னேன் இப்போ மன்னிப்பு கேட்டு காலில் ஊது நேரம் சார் அண்ணா எனக்கு ஒன்றும் தெரியாது தயவுசெய்து மன்னிச்சுங்கண்ணே நீங்கள் சொன்னால் நான் எல்லாம் செய்கிறேன்னா அவருக்கு புரியும். அவங்களுக்கு தெரியாதா நம்மள மாதிரி வந்தவங்க தானே அவங்க. சரி ஓகே. ஃபஸ்ட் நாள் காட்சி எடுக்கிறோம். எஸ்வி சேகர் மனசு நடிச்சிட்டாங்க. மத்தியானத்துக்கு மேலே ஆச்சியும் வெண்ணிராண்ட மூர்த்தியும் வராங்க. அப்போ அந்த பால்காரன் டைலாக் அது நம்ம தான் மெட்ராஸ் நான் எழுதுவேன்ல பஜாரில் உஜாரெல்லாம் போனால் நிஜாரா வந்துடும் அப்படின்ற டைலாக் எழுதுவேன். அதை பார்த்தோம் ஆச்சிக்கு ரொம்ப சந்தோஷம். கண்ணா நல்லா எழுதிக்கிறப்பா நீ யாருப்பா நீ அது நல்லா பேசுவாங்க. உடனே அவங்க ரெடி அதுக்கெல்லாம் நல்லா பேசி முடிச்சோடனே நல்லா போகுதுப்பா அப்படி ஒரு சீனில் பால்காரனா வரணும் ஒருத்தன். உடனே அப்படி பார்க்குறேன் யாருப்பா பால்காரன் ஆள் இல்லை ரமேஷ் நான் நீ நடிச்சுட்டாரு காரைக்குடி நடிக்க சொல்லிட்டேன். ஆமாம் உடனே நான் பால்காரன் பால் வேணுமா ஜோட்டத்தில் நிறைய போட்டுனா தண்ணி ஊற்றுவோம் அப்படி நான் டைலாக் எல்லாம் பேசி முடிச்சிட்டோன்னே சூப்பர்லாம் சொல்லி சொல்லிட்டோன்னே வெளியே வந்தோடனே எல்லாரும் ஒரே பாராட்டு. உன்ன மாதிரி அதிர்ஷ்டம் உலகத்தில் யாருக்குமே கிடையாதுடா. ஒரே நாள் அசிஸ்டன்ட் டைரக்டர் அதே நாள் நடிங்க முடியுமா யாருக்கா கிடைக்குமா? ஆக்சுவலி நீங்கள் நடிகராங்கன்னு தானே ரொம்ப டைரக்டர் ட்ரை பண்ணிருக்கீங்க. எதிர்பாராம இது பார்த்துங்க எப்படி பாருங்க ஒரே நாள் எல்லாரும் ஒரே பாராட்டு. ஆனால் 5 நாளுக்கு அப்புறம் ஷூட்டிங் நடக்கவே இல்லை. படமே நின்று போச்சு. வரலையா சார் அந்த படம்? எங்கே வந்துச்சு பாத்தியா நீ படம் எடுத்தாலும் பார்க்கறது
எல்லாரும் நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்த்து படம் 100 நாள் ஓடி இருக்குன்னு கேட்கலாம். தெரிஞ்சுக்க எப்படி இருக்கு நம்ம லைஃப். மறுபடியும் எடு சைக்கிள் எடு, காரைக்குடி வீட்டுக்கு போ, வாரம் போய் பேசி டிஸ்கஸ் பண்ணி கதை ரெடி பண்ணி வரும். இந்த கதை என்ன பண்ணாங்க, பிரமிளாவில் நடிகை பிரமிளா அரங்கேற்றம் வச்சு அவங்கள வச்சு ட்ராமா போட்டோம். பிரியமுள்ள பிரியான்னு ட்ராமா போட்டு அது கொஞ்ச நாள் ஓடணும், கொஞ்ச நாள் ட்ராமா போட்டோம். அப்புறம் அடுத்த கதை அது எழுதுவோம், அதை வச்சு ஒரு ட்ராமா போடுவோம். அது வந்து அப்புறம் கரை தொடாதீர்கள்னு பி மாதவன் சண்டை வச்சு படமாக எடுப்பாங்க, நம்மளை கூட மாட்டாங்க. அப்புறம் ஒரு ட்ராமா எழுதுவோம். இப்படியே போயிட்டுருக்கு. காரைக்குடி ஸ்கிரிப்ட் எழுதுவோம், அதை ட்ராமா போடுவார். நல்லது நடந்தது பூஜா அவர் ட்ரை பண்ணார்ப்பா, அவருக்கு படம் எடுக்க வாய்ப்பு சரியாக வரல. ராஜவேலா வச்சு ஹீரோ தான் போட்டோம். அப்படியே போயிடுச்சு, அப்படியே வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு, முடிஞ்சிச்சு. என்னடா இது எது போட்டாலும் நம்ம ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கிறாரா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கவலை. பாரதிராஜாவும் கண்டுக்க மாட்டார், பாலசன் கண்டுக்க மாட்டார். அப்படின் போது சொல்கிறான், பாக்யராஜ்கிட்டேருந்து பாண்டியன் வந்து தனியாக வந்துட்டார். அவரை போய் ட்ரை பண்ணி, ஏன்னா நீ எல்லாம் அசிஸ்டன்ட் கட்டில் போனால் ஆல்ரெடி இருக்காம்பல்ல, அதனால் அங்கே போடணும், நல்ல ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி தேடி வந்து அதுவும் அவைலர் ரோடு தான் பக்கத்தில். அங்கே விக்ராந்த் கிரேஷனில் போனால் பாண்டியராஜ் இருக்காரு. ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் தான் திரைக்கதை, கன்னிராஜன் படம். உத்தமன் ஒரு பேர் கோடைரக்டர், பொன்மணி ராஜன் 2-3 பேர் அசிஸ்டன்ட்லாம் இருக்காங்க. நான் போய் நிற்பேன், அவர் போகும்போது வணக்கம் சார் நான் போயிடுவார். வருவோம் வணக்கம். அப்புறம் போனப்போ அசிஸ்டன்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம், அப்படி பேசி கீசி அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து. ஏன்னா நான் ஃபிட்டர் வேலை செய்கிறேன், கொஞ்சம் கையில் காசு இருக்கும், டீ காப்பியெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படி ஜாலியாக பேசணும். உத்தமன் நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டார், பொன்மணி ராஜெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ டேரக்டர் வரும்போது நான் உள்ளே போயிடுவோம், அவங்க போயிடுவாங்க. அவர் போன பிறகு இவங்களோட ஜாலியாக அட்ராக்ஷன் இருப்பேன். சில நேரம் பார்க்கும்போது நான் வரும், இவங்களோட பேசிட்டு வந்துடுவார், பாண்டியராஜ் வந்துடுவார். டிஸ்கஷன் தான் நடந்துட்டு இருக்குது, படம் ஆரம்பிக்கல. அப்போ பேசும்போது உத்தமன் சொன்னேன் சார் ரமேஷ் நம்ம ஃப்ரெண்டு சார், நல்லா சினிமாவில் இன்ட்ரெஸ்ட்டாக வந்தேன். அப்படியா. அப்போ நானும் டக்குன்னு சார் நான் வந்து பெரிய ஆள் சார் சினிமாவில், நான் ஃப்ரெஞ்சு படம் ஜெர்மன் படம் எல்லாம் பார்ப்பேன். நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம பெரிய ஆள் அந்த காலத்தில். இப்போ சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம தான் நம்பர் 1 நாங்கள். அந்த காலத்தில் வந்து ஏவி ராஜகோபால் நடத்தினார் ஃபஸ்ட்டு, அவர் தான் நடத்துனது. அப்போ நான் எல்லாம் அமெரிக்கன் எம்பசி, மேக்ஸ்வெல் படம், ஜெர்மன் படம் அதெல்லாம் நான் எப்படியே மேனுவல் தான் சேர்த்து விட்டார் எல்லாம். அதனால் அதை பற்றி கொஞ்சம் பெருமையாக அலையன்ஸ் ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்சு படம் போடுவாங்க, அமெரிக்கன் எம்பசியில் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் போடுவாங்க, மேக்ஸ்வெல் படம் ஜெர்மன் படம் போடுவாங்க. இப்போயும் அதெல்லாம் நீங்கள் இப்போ போகிறது இப்போ எங்கே டைம் இருக்குது, இப்போ தான் ஃபிலிம் பிஸ்னஸ் நடத்துகிறாங்களே. இப்போ கையிலே எங்கிட்ட 50 ஆர்டிஸ்ட் இருக்குது. இப்போ ஒரு 50,000 படம் எங்கிட்ட இருக்குது. எந்த படம் வேணுமா உங்களுக்கு, ஃப்ரெஞ்சு வேணுமா, ஜெர்மன் வேணுமா, என்ன லாங்குவேஜ் வேணும் எல்லாம் கேட்டுக்குது. கையில் படம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், கேளுங்க. அப்படி பண்ணுமா, அது மாதிரி ஃப்ரெஞ்சு படம் அலையன்ஸ் ஃப்ரெண்ட்ஸை படம் நான் போனேன் சார். சும்மா அப்படி விடுறது அவர்கிட்ட, நம்மளை பற்றி கொஞ்சம் மரியாதை நினைக்கணும்ல. அவனு பாண்டியா சார் அப்படியா ஃப்ரெஞ்சு படம் பார்க்கலாமா, ஆமாம் சார் வாங்க சார் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு சைக்கிள், நான் ஒரு 2 பேர் சைக்கிள் ஸ்டேஷன் அங்கே வந்து அலையன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாண்டிங்களோட வருவோம், படம் பார்ப்போம். அங்கே ஏவிராஜ் நம்ம ஃப்ரெண்ட் நான் சொல்லு சார் ஒரு டைரக்டர் சார் படம் பண்ண போகிறாரு, அவர் நம்ம ஃப்ரெண்ட் அதனால் விட்டுவார். படம் பார்த்துட்டு வந்தோன்னே அப்புறம் கேட்பேன் என்ன சார்னா, அவர் அந்த சீன் நல்லாயிருக்கு அப்படின்னு. நமக்கு ஒன்றும் தெரியாது, சீனை பற்றி தெரியாது, என்ன சீன் எப்படி எதுக்கு இது நல்லா இருக்குன்றீங்க, அதெல்லாம் உனக்கு தெரியாப்பா கவனிப்பா அப்படின்ட்டுவார். அப்புறம் அவர் சைதாப்பேட்டில் வீட்டில் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போனோம். சில நேரம் சைக்கிள் இருக்காது, என் சைக்கிளில் பின்னாடி உட்காந்துருவார். அப்போ என் சைக்கிள் ஆமாம் அவன் சைக்கிள் ஒரு பக்கம் ஹேண்ட் பேரில் ஒரு பக்கம் உடஞ்சிருக்கும், அது போட காசு இல்லை, ஏன்னா 75 ரூபா கேட்டான், சம்பளமே எனக்கு 60 ரூபா தான் கம்பெனியில். அப்போ அதை வச்சு ஓட்டினா அவர் ஜம்முனி சோஃபா மாதிரி உட்காந்து வருவார். நான் பாட்டு கஷ்டப்பட்டு பிரிட்ஜு ஏறினா கூட இறங்க மாட்டார். என்ன பண்ணுறது, டைரக்டர் நமக்கு சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா. இப்படியே போயிட்டு வருவாங்க, ரொம்ப நாள் ஆச்சுங்க. அப்புறம் பார்த்தா திடீர் நாள் ஷூட்டிங் அப்படின்ட்டாங்க. எப்படி நம்மளை கூப்பிட்டுருவாரு, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு நேராக போகிறேன். இப்போ நான் அம்பாசிடர் கார் தான் அப்போல்லாம் காரு ஏறி பாண்டியராஜ் அப்படி உட்காந்துருக்காரு காரில். நான் கண்டுக்கலை, இந்த பக்கம் வந்து கண்டுக்கல கார் போயிடுச்சு. நாடா இவ்வளோ நாள் நம்ம கூட வந்தால் டீ சாப்பிட்டாரு, சைக்கிளில் சுற்றினார், இவ்வளோலாம் பண்ணார், கட்சியில் கண்டுக்காம போயிட்டாரு. என்ன பண்ண ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அவ்வளோதானா லைஃபே போச்சா நமக்கு, சே அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு போயிட்டேன். என்னடா நம்மளுக்கு இப்போ அடி மேலே அடி விழுதான்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் மறுபடியும் நம்ம காரை கொண்டாங்க சார். அப்பப்போ அவர் ஒரு உற்சாகம் கொடுத்துட்டே இருப்பார், கவலைப்படாத அடுத்து ஃபைனான்ஸ் பிடிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவார். இன்னொரு ஸ்கிரிப்டில் எழுத ஆரம்பிச்சிருவோம். அப்படியே போய்ட்டு ஒரு நாள் கழிச்சு சரி என்ன தான் நடக்குது, ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிச்சு எல்லாம் பார்க்கலாம், சும்மா போனால் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க ஆஃபீஸில். என்னென்னு போட்டால் 2 நாள் தான் ஷூட்டிங் நடந்துச்சு, அப்புறம் டேட்டு கிடைக்கலாம், எப்படி டேட் இன்னொரு 3 மாதம் கழிச்சா டேட்டு கிடைக்கிட்டாங்களாம். அப்படியே உட்காந்துக்கிறாங்க எல்லாரும். ஆஹா என்ன. அப்புறம் பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட்ஸ்லாம் கைட்டாங்க. அப்புறம் ஜிஎம் குமார் வந்து 60 நாள் டைரக்ட் பண்ண போயிட்டாங்க. அவங்க 2 குரூப் டெலிவிஷன்லாம் அசிஸ்டன்ட்லாம் சம்பளம் கொடுத்தாங்கப்பா. அப்போலாம் சம்பளமே கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு போகிறதே பெரிய விஷயம் புரியுதா. ஒரு 5 ரூபா தான் பேட்டா எங்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த 5 ரூபா பேட்டில் ஷூட்டிங் முடிச்சு கேட்கும்போது சார் அந்த பேட்டா கொடுங்க ஒன்று மேனேஜர்
நீ எல்லாம் எப்போ டைரக்டராக எப்போ பாரு பேட்டா டைரக்டரில் கருத்த போயிட்டா அப்படின்னு. எனக்கு அந்த 5 ரூபா கொடுத்தா நைட் சாப்பிட முடியும். இப்படி தான் நாங்கள் அடிபட்டு வந்துக்கிறோம். அப்போ பார்த்தா ஷூட்டிங், அப்புறம் பார்த்தா அசிஸ்டன்ட் 2 பேர் சம்பளம் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆள் வேணுமே, நம்ம உத்தமன் பொண்ணு சப்போர்ட் இருக்காங்களே, கூட்டு போயிட்டாங்க. அப்படி தான் நான் உள்ளே போனேன் கன்னிராஜ் ஷூட்டிங். அப்படி போய் கன்னிராஜ் படம் இருப்பேன். அதில் கதிர், நம்ம கதிர் இருக்கார், காதல் தேசம் கதிர், அவர் அசிஸ்டன்ட் இருந்தாங்க. அவர் அசிஸ்டன்ட் தான் இருந்தார், எனக்கு முன்னாடி சீனியர் தான் அவர். ஆக்சுவலாக பார்த்தா ஒர்க் பண்ணும்போது வி பிரபாகர்னு ஒருத்தர் கேமராமேன் இருக்கார், வேலு பிரபாகர், அவர் பெரிய கேமராமேன். அவர் அசோக் குமார் தான் அதில் கேமரா. ஆக்சுவலாக கிளாஸுக்கு அவர் வந்தார். கிளாஸுக்கு அவர் வரும்போது பார்த்தா கதிர் அவருக்கு அசிஸ்டண்டாக வர்றாரு, கேமராமேன் அசிஸ்டண்டாக வர்றாரு. இங்கே அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணி பாண்டா சார் சொல்கிறார், டே வச்சா நம்மளோட ஒர்க் பண்ணிட்டு அவன் அசிஸ்டண்டா, டே உன் பேருக்கு மேலே போடு, அவன் பேர் கீழே போடு. படத்தில் பார்த்தா என் பேருக்கு மேலே வரும், கதிர் பேர் கீழே வரும். அப்படி முடிஞ்சு ஃபஸ்ட்டு டைட்டில் உதவி இயக்குனர் பேர் பார்த்தா. அப்போ அந்த உதவி இயக்குனர் பேர் பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, நம்ம நாடக குரூப்பெல்லாம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு, ஏங்கப்பா ஏய் டைட்டில் படிக்கல நீ, என்ன டைட்டில் படிக்க வேணாமாப்பா அப்படின்னு. அதனால தான் ஒரு சீன் நடிச்சிடுவேன் படத்தில். நடித்த உடனே என்ன ஆகுன்னா, அந்த படத்தில் நான் பார்த்தேனே அதை தான் பார்ப்பானு. ஒரு படம் பூரா ஒருத்தர் லோன் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண தெரியவே தெரியாமல். அப்படி தான் அந்த கன்னிராசியில் சைக்கிள் தள்ளி போகிறேன். என்னுடைய சைக்கிள் தான் அது, நான் தான் தள்ளி போவேன். ஜனகராஜ் கூப்பிட்டு போவேன், டிவியை போட்டு உடச்சிட்டாங்க பொண்டாட்டி அப்படி சொன்னாரு. அது என் சைக்கிள். ஜனகராஜ் ஒரு சைக்கிள் ஓட்டுறாரு தெரியுமா, அது பாண்டியராஜ் சைக்கிள். ஆண் பாவன் டைட்டில் அப்படி நான் தான் வச்சேன். சீதா பேர் நான் தான் வச்சேன். ஆண் பாவன் டைட்டில் அவர் வந்து வச்ச டைட்டில் வந்து ஆயுசுன்னு ஒரு. அதாவது அஜித்தை பற்றி சொல்லணும்னா அது ஒரு பெரிய தனித்தனியாக எடுக்கணுமா நீங்கள், அஜித் ரஜினி அவ்வளோ இருக்குது. புதிர் படம் பண்ணி அது பெரிய. அப்புறம் சேரன் பாண்டியனில் அது முன்னாடி புது காவியன்னு ஒரு படம் பண்ணுறாரு. சியான் விக்ரம் தான் ஹீரோ, பேரை போட்டு புது காவியம் படம் பண்ணுறாங்க. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சார். ரொம்ப அதிர்ஷ்டமான பையன் சார். எந்த படம் எடுத்தாலும் வராது, சென்சார் ஆனாலும் வராது, 2 நாள் பூஜை போட்டால் வராது, புரியுதா, டயலாக் எதுனா வராது, அவன் கையை வச்சா வராது சார் படம். கோச்சா டைமில் ஷூட்டிங் நடக்குது, அதுமாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அப்போ டைலாக்ல நாசர் சொல்கிறாரு, ராணா இனிமேல் நீ தப்பிப்பதற்கான வாய்ப்பே உனக்கு கிடையாது. உடனே கவுண்டர் டைலாக் சொல்லணும்ல, உடனே நான் சொல்கிறேன், வாய்ப்புகள் அமையாது, நாம் தான் அமைத்துக் கொண்டோம். சினிமாவில் இழந்தது நிறைய. முக்கியமாக எங்கள் அம்மா